அடுத்தடுத்து கார்களை மோதிவிட்டு பறந்த கார் ஓட்டுநருக்கு தர்ம அடி. சென்னை ஈசிஆரில் அடுத்தடுத்து வாகனங்கள் மீது மோதி நிற்காமல் சென்ற கார் மடக்கி பிடித்து ஓட்டுநருக்கு தர்ம அடி கொடுத்தன. சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் அடுத்தடுத்து வாகனங்கள் மீது மோதிவிட்டு நிறுத்தாமல் அதிவேகமாக சென்ற காரை பொதுமக்கள் துரத்தி பிடித்து ஓட்டுநருக்கு தர்மடி கொடுத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஈசிஆர் சாலை கானத்தூர் பகுதியிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலை வழியாக கார் ஒன்று அதிவேகமாக சென்றுள்ளது. அப்போது கட்டுப்பாட்டை இழந்த அந்த கார் சாலையில் சென்ற ஆட்டோ மற்றும் பைக்குகள் உள்ளிட்ட பல வாகனங்கள் மீது அடுத்தடுத்து பயங்கரமாக மோதியது. வாகனங்கள் மீது மோதிய பிறகும் காரை ஓட்டி வந்த நபர் காரை நிறுத்தாமல் விபத்து நடந்த இடத்திலிருந்து அதிவேகமாக தப்பி செல்ல முயன்றார். விபத்தை கண்டு அதிர்ச்சியடைந்த அந்த பகுதி பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் காரை விடாமல் பின்தொடர்ந்து துரத்தினர். இறுதியாக ஈஞ்சப்பாக்கம் அருகே காரை பொதுமக்கள் சுற்றி வளைத்து மடக்கி பிடித்தனர். காரை நிறுத்தியதும் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் காரின் கண்ணாடிகளை அடித்து நொறுக்கினர். மேலும் காரை இயக்கிய 38 வயது மதிக்கத்தக்க நபரை கீழே இறக்கி பொதுமக்கள் தர்மடி கொடுத்தனர். காரில் அவருடன் 2 பெண்களும் இருந்ததாக தெரிகின்றது. பொதுமக்கள் 3 பிடித்து வைத்தனர். இந்த பயங்கர விபத்தில் காயமடைந்த பலரை அங்கிருந்தவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக உடனடியாக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த நீலாங்கரி காவல்துறையினர் விபத்து ஏற்படுத்திய காரையும் காரை ஓட்டி வந்த நபர் மற்றும் அவருடன் இருந்த பெண்களையும் மீட்டு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்றனர். கார் ஓட்டுநர் மதுபோதையில் இருந்தாரா அல்லது விபத்துக்கான காரணம் என்ன என்பது குறித்து நீலாங்கரை போலீசார் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிழக்கு கடற்கரை சாலையில் அடுத்தடுத்து வாகனங்கள் மீது கார் மோதி ஓட்டுநருக்கு பொதுமக்கள் தர்மடி கொடுத்த இந்த சம்பவம் அப்பகுதியில் சில மணி நேரம் பெரும் போக்குவரத்து நெரிசலையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியது. இது போன்ற உள்ளூர் செய்திகள், மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள GST ஆன்லைன் மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.